வாங்குங்க வீட்டில் இருக்கிற பொருள் கடலை மாவை வச்சு சூப்பரான டீ கடை ஸ்நாக்ஸ் கடலை மாவு போண்டா வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 2 டம்ளர் கடலை மாவு, 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 5-6 பல் பூண்டு எடுத்து நைய நறுங்க தட்டி வச்சுக்கலாம். மாவோட போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை மல்லிச்செடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். உரப்புக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா வந்து சோடாப்பு போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சோடாப்பு தவிர்த்துருங்க. வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும். ஸோ ஒரு தடவை ரஃபா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி கடலை எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு இந்த மாவோட ஊத்திக்கலாம். இது போண்டா சாஃப்டாவும் அதிகமா எண்ணெய் குடிக்காத அளவுக்கும் பார்த்துக்கிடும். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து வச்சுக்கோங்க. பாருங்க இப்போ கொஞ்சம் மாவு வந்து இறுக்கமா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வந்து இந்த அளவுக்கு கையில இருந்து ஒழுகி போற அளவுக்கு வந்து மாவு கலந்து வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாவு எடுத்து எண்ணெயில போட்டுக்கிட வேண்டியதுதான். ரொம்ப அழுத்தி பிடிச்சு கரெக்டா உருண்டையை வந்து போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா 2 பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌனா வரவும் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டீ கடை போண்டா வந்து ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.